இந்த புதிய நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். மார்க் 5:19 இயேசு சொல்கிறார், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்கிறார். இந்த லேகியோன் பிசாசு பிடித்த மனிதனை குறித்து நாம் அறிவோம். இவனுடைய வாழ்க்கை மிக மோசமாக இருந்தது. இவன் கல்லறையிலே வாழ்ந்தான், சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தான், இரவும் பகலும் கூக்குரலிட்டுக் கொண்டே இருப்பான், வஸ்திரம் இல்லாதவனாய் வாழ்ந்தான். எவ்வளவு மோசமான வாழ்க்கை பாருங்கள். இந்த நிலையில் இருந்த மனிதனை இயேசு சந்திக்கிறார். அவனுக்கு தந்த விடுதலை, அவன் புத்தி தெளிந்தது, வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருக்கிறான். இவன் பரிபூர்ண விடுதலை அடைந்தவனா இயேசுவை பார்த்து சொன்ன வார்த்தை, இயேசுவே உம்மை பின்பற்றி வந்து விடுகிறேன் என்கிறான். ஆனால் இயேசு சொன்ன வார்த்தை, இல்ல, நீ உன் வீட்டிற்கு போக வேண்டும், நான் உனக்கு செய்த இந்த அற்புதத்தை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அவர்கள் இவன் வீட்டுக்கு செல்லுகிறான். இவனுடைய முந்தைய வாழ்க்கையை இவனுடைய குடும்பம், இனத்தார், அந்த தேசத்தில் வாழ்ந்த மக்கள் அறிந்திருந்தார்கள். இப்பொழுது இவன் வாழ்க்கையை பார்த்த பொழுது இவர்கள் இயேசுவை நம்புகிறார்கள். ஒரு பெரிய எழுப்புதல் அந்த தேசத்திலேயே வந்துவிட்டது. இந்த நாளிலும் கூட என்னை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு நமக்கு செய்த அற்புதங்களை நம்முடைய வீட்டிலே, நமக்கு அருமையான இடத்திலே, நண்பர்களிடத்திலே அறிவிப்போம். பெரிய எழுப்புதல் உண்டாகும். நிச்சயமாக இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.